ஐபிஎல் வரலாற்றின் மிக காஸ்ட்லியான ஒரு பர்ச்சேஸ் அப்படி என்று சொன்னால் இன்று அது ஸ்ரேயஸ் ஐயர் இல்ல ரிஷப் பண்ட் அப்படின்னு சொல்லி உடனடியாக வரலாற்றை மாற்றி படைத்த ஒரு மனிதன் என்றால் அது ரிஷப் பண்ட் தான். 26.25 கோடி ரூபாய்க்கு ஸ்ரேயஸ் ஐயர் காஸ்ட்லியஸ்ட் பை என்று சொன்ன சில மணி நேரங்களில் சில மணி துளிகளில் பார்த்தீங்கன்னா டக்குன்னு உடனே ரிஷப் பண்ட் அதையும் பீட் பண்ணி 27 கோடி ரூபாய்க்கு வந்து இன்னைக்கு சேல் ஆயிருக்கிறாப்ல. இதுதான் வந்து இந்த ஐபிஎல் வரலாறுலேயே ஆக்ஷன்ல போன ஒரு மிகப்பெரிய அமௌண்ட் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 2021 மெகா ஆக்ஷன் வரைக்கும் வந்து எல்லாமே கொஞ்சம் வேற மாதிரி இருந்துச்சு. இந்த தடவை பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து மாறி போச்சு. இந்த எண்ணெய்க்கு வந்து எஸ்ஆர்ஹெச் உள்ள புகுந்து ஒவ்வொன்றையும் வந்து பெரிய அமௌண்ட்டுக்கு வாங்க ஆரம்பிச்சதோ, மிச்சல் ஸ்டார்க்கை வந்துட்டு கேகேஆர் அமௌண்ட் பெருசாக போட்டு வாங்கினாங்களோ, ஹென்ரி கிளாசனை இன்னைக்கு வந்துட்டு இவங்க ரிட்டென்ஷனில் அதிக அமௌண்ட் போட்டாங்களோ, அதில் ஆரம்பிச்சதுங்க அந்த விஷயம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரிஷப் பண்ட் 27 கோடி ரூபாய்க்கு போயிருக்கிறாப்புல. அது அற்புதமாக நடந்த ஒரு இது. எல்லாருக்குமே வந்து ரொம்ப பிடிச்ச இன்ட்ரெஸ்டிங்கான பார்ட் எது அப்படின்னா ரிஷப் பண்ட், ஸ்ரேயஸ் ஐயர், கேஎல் ராகுல், அப்புறம் இவங்கெல்லாம் எப்படி போகிறாங்க, அதுக்கு அடுத்ததாக யுஸ்வேந்திர சஹால், முகமது ஷமி இவங்கெல்லாம் எப்படி போகிறாங்க எல்லாரும் பார்க்கறதுக்கு ஆர்வமாக காத்துட்டு இருந்தாங்க. அதில் வந்து ரிஷப் பண்ட் எந்த டீமுக்கு கேப்டனாக போவார், ஸ்ரேயஸ் ஐயர் எந்த டீமுக்கு கேப்டனாக போவார், கேஎல் ராகுல் எந்த டீமுக்கு கேப்டனாக போவார், இது எல்லாருமே யோசிச்சுட்டு இருந்த ஒரு விஷயம். அதில் வந்து ரிஷப் பண்ட்டை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு போட்டிங்கிறது வந்து கடுமையாகவே இருந்துச்சு. எல்லாருமே ரிஷப் பண்ட் வேணும், எனக்கு வேணும், எனக்கு வேணும், எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி அடின்னு அடிச்சுக்கிட்டாங்க. சரி அடிச்சுக்காதீங்கப்பா, அமைதியா இருங்க, எல்லாருக்கும் உண்டு சரிங்களா அப்படின்னு சொல்லி ஆக்ஷன்ல பிட்டிங் பண்றவங்க வந்துட்டு விட்டுக்கிட்டே இருந்தாங்க. எல்லாரும் கேட்டாங்க ரிஷப் பண்ட். இந்த முகம் வந்த உடனே முதல்ல கிரௌட்ல ஒரு சரியான கூட்டம் கத்தல். அப்புறம் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரும் சூப்பர் ஜெயின்ஸ், அதாவது லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ், இவங்க இருவரும் தான் வந்து சரியா போட்டி போட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா ரெண்டு பேருக்குமே கேப்டன்சி மெட்டீரியல் இங்கே தேவைப்படுதுங்கிறது ரொம்ப தெளிவா தெரிஞ்சுது. ஃபேஃப் டூ பிளஸை ரீடைன் பண்ணாத ஆர்சிபி விராட் கோலியை தான் கேப்டன்சியா உள்ள வைக்க போகுது அப்படிங்கிறத விட இவங்களுக்கு இன்னொரு ஒரு கேப்டன்சி மெட்டீரியலை இந்த ஆக்ஷன்ல தேடுறாங்கன்றது ரொம்ப தெளிவா தெரிஞ்சு போச்சு. இப்போ சூப்பர் ஜெயின்ஸும் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரும் ரெண்டு பேரும் சேர்ந்து கடுமையான போட்டியில் ஈடுபட்டு ஒரு லெவலுக்கு மேல பாத்தீங்க அப்படின்னா ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரே மாப்பிள்ள இவங்க பைத்தியம் போடலாம், மாப்பிள்ள நம்மள ஒண்ணுமே பண்ண மாட்டேங்கிறாங்க, இவங்களே பேசியிருக்காங்க போடா அந்த பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கிவ் அப் பண்ற ஸ்டேஜ்ன்றது வந்துச்சு. ஆனால் அது வரைக்கும் போட்டிங்கிறது ரொம்ப கடுமையாக தான் போச்சு. கிட்டத்தட்ட வந்து ஒரு 10.25 கோடிக்கு மேல போன இவங்க 11 கோடியில கிவ் அப் பண்ண 11.5 கோடிக்கு அப்புறமா உள்ள வந்தவங்க தான் எஸ்ஆர்ஹெச். இப்போ எஸ்ஆர்ஹெச்சுக்கும் எல்எஸ்ஜிக்கும் போட்டி போகுது. எஸ்ஆர்ஹெச் என்ன பண்றாங்க அப்படின்னா, எனக்கு வாங்கணுன்ற இன்டென்ஷன் கிடையாது, எனக்கு ஒன்றும் ரிஷப் பண்ட்லாம் வேணாம், எனக்கு ஹிட்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, வந்தா ஓகேன்னு பார்க்குறேன், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. பட் ஆனால் இவங்க எப்படி வந்துட்டு ஆர்சிபி இப்போ இந்த இதை விட்டு வெளியே போன உடனே யாருமே வரலை, யாருமே போட்டி போட மாட்டேங்கிறாங்க. எல்எஸ்ஜி ஈஸியாக எடுத்துருவாங்க போல. 11.5 கோடிக்கு ரிஷப் பண்ட் எடுத்துட்டா ஐயோ அதெல்லாம் வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லி அந்த வேலையை ஏற்றி விட்ட வேலையை பார்த்ததே எஸ்ஆர்ஹெச் தான். ரொம்ப தெளிவாக தெரிஞ்சு எஸ்ஆர்ஹெச்சுக்கு இந்த பர்ச்சேஸ் வேண்டாம், பட் அவங்க விலையை ஏற்றி விடுறதுக்காக இந்த வேலையை பார்க்குறாங்க. எல்எஸ்ஜிக்கு ஒரு கேப்டன் வேணும் அப்படின்ற அந்த நீடை புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப தைரியமாக தான் தலையை இது விடாதுன்னு தெரிஞ்சுமே எஸ்ஆர்ஹெச்சை சேர்ந்த காவியா மாறன் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக தூக்கிக்கிட்டே இருந்தாங்க அந்த போர்டை. அவங்க தூக்கி காட்டத்தில் 16 கோடி, 17.25 கோடி, 18 கோடி, 18.25, 19ன்னு தாண்டி போயிட்டே இருந்தது. அவங்களே சிரிப்பாங்க ஒரு 19.5 கோடி கிட்டலாம், போடும் நம்ம என்ன வாங்கவா போகிறோம், சும்மா என் தலையில் கட்ட தானே போகிறோம் அப்படின்னு சொல்லி 19.25 கோடி போய் இதுக்கு மேலே வரமாட்டாங்கடா அப்படின்னு பார்க்கும்போது 20 crore கிட்ட போயிட்டு திரும்பவும் இவங்க இந்த போட்டியில் ஈடுபட்டுக்கிட்டே இருந்தாங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா திரும்ப நான் குறுக்க வரலாமா அப்படின்னு நம்ம தலைமை மொட்டை அண்ணே, ஏனே நீ குறுக்க வர சும்மாவே இருக்க மாட்டியானே நீ அப்படின்ற மாதிரி நம்ம அண்ணன் டெல்லி கேபிட்டல்ஸ் அவர் ஒரு போட்டியை போட்டு பார்த்தாப்புல. இவர் என்ன பண்ணார் அப்படின்னா, இந்த இடத்துல வந்து நான் ஆர்டிஎம்ஐ போடுறேன், ஆர்டிஎம்ஐ போட்டு எப்படியாவது இந்த இடத்துல வந்துட்டு நான் வாங்கிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆர்டிஎம் எனேபிள் பண்ணார். எஸ் ஆமாம், இந்த அமௌண்ட்டுக்கு மேலே போகாது கேம் அப்படிங்கும்போது 20.75 crore இவங்க ஆர்டிஎம் எடுத்துக்கிறீங்களான்னு கேட்டதுக்கு டெல்லி எஸ் 20.75 crore நாங்கள் ஆர்டிஎம் எனேபிள் பண்ணி ரிஷப் பண்ட்டை ரீடைன் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல ஒரு வேலையை பார்க்குறாங்க. அங்கே தான் அவங்களுக்கு பதிலாக இப்போ புதுசாக வந்துருக்கிற ஆர்டிஎம் ரூட் ஒரு வேலையை பார்க்குது. அதாவது நீங்கள் இந்த மாதிரி ஒரு இடத்துல ஒரு கேப்டனை வந்துட்டு ஒரு பிளேயரை வந்துட்டு ஆர்டிஎம் பண்ணுறதுக்கு ஒரு டீம் முடிவு பண்ணிச்சுன்னா ஒன் மோர் லாஸ்ட் சான்ஸ் கடைசியாக பிட் பண்ணி வின் பண்ணி வச்சிருந்தவங்களுக்கு கிடைக்கும். அதாவது இப்போ அவங்க எவ்வளோ வேணாலும் இந்த வேலையை ஏற்றலாம். 20.25 கோடியை நீங்கள் 50 லட்சமாக ஏற்றணும், 25 லட்சமாக ஏற்றணும், அதெல்லாம் கிடையாது. ஃபைனலாக ஒரு அமௌண்ட் சொல்லுங்கள். இந்த அமௌண்ட்டுக்கு அந்த ஆர்டிஎம் பண்ற டீம் ஓகேன்னா ஆர்டிஎம் சக்சஸ், இல்லை அப்படின்னா அந்த அமௌண்ட்டுக்கு நீங்கள் அவரை வாங்கிடணும் அப்படிங்கிறதான் புது ரூல். இப்போ இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா, எல்எஸ்ஜி அங்கிள் 20.25 கோடியா, 20.25 நம்மளால எவ்வளவு தூரம் போக முடியுமாப்பில் இதில் அப்படின்னு சொல்லி அவங்க டிஸ்கஸ் பண்ணுறாங்க. அவங்க டிஸ்கஸ் பண்ண உடனே அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 27 கோடி 27 CR அப்படின்னு வந்து அவங்க டீல் கொடுக்குறாங்க. அதுக்கு டெல்லி கேபிட்டல்ஸ் நோ சாரி எங்களால் அது முடியாது அப்படின்றாங்க. அவங்க கிட்ட அவ்வளவு பட்ஜெட்டு இந்த கேப்டன்சி மெட்டீரியலுக்காக ரிஷப் பண்ட்டுக்காக அவங்க ஒதுக்கி வைக்கவில்லை.
அதனால் அவங்க ரிஷப் பண்ட் இந்த இடத்துல இழந்துடுறாங்க. அங்கே தான் நம்மளுடைய எல்எஸ்ஜி 27 கோடி ரூபாய்க்கு ஃபைனல் பிட் பண்ணி அவரை ஜெயிக்கிறாங்க. இது மூலமாக அவர் த மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் பிளேயர் இன் ஐபிஎல் ஹிஸ்ட்ரியாக மாறுறாரு. அந்த நொடி வரைக்கும் அதுக்கப்புறம் அதை பீட் பண்ணுறதுக்கு வேறு யாராவது வருவாங்களா இல்லையா, என்ன நடக்க போகுதுன்றதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த ஆக்ஷன் மொமெண்ட் எப்படி இருந்துச்சு, நீங்கள் எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக அதை ஜெயிச்சதை என்ஜாய் பண்ணீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்னும் சூப்பரான வீடியோ நான் வந்து பார்க்குறேன். அது உங்களுக்கு பாய்.